சரி, வணக்கம். 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 என்ன பேர் உங்களுக்கு? ஆனந்தராஜா. ஆனந்தராஜா. இன்னும் இன்னைக்கு சரியான ஆனந்தமா இருக்கிற மாதிரி கிடக்கு. அப்படியோ? என்னன்னு? உங்களோட வயது 80. 80வது பிறந்த நாள் அப்ப இன்னைக்கு. சரி, ஆளை இன்னைக்கு மாப்பிள்ளை மாதிரி வலிக்கெடுத்து இருத்தி விட்டு கிடக்க. ஆறு இப்படி எல்லாம் வலிக்கெடுத்தினது? மகன் எங்க நிக்கிறார்? மகன் 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 தான் நம்ம வெளிக்கெடுத்து விட்டுருக்கிறாராம். தன்னை வடிவா இண்டைக்காமன்னு சொல்லி ஆள் பெருமையா சொல்றாரு. நான் நினைக்கிறேன் உண்மையா சின்ன பிள்ளையாரு கேட்கல, நீங்க பிள்ளைகளை வெளிக்கெடுத்தி விட்டுருப்பீங்க. இன்றைக்கு உங்களை வெளிக்கெடுத்தி அழகு பாக்குறாங்க உங்களோட பிள்ளைகள. சரி, 80வது பிறந்த நாள் உங்களுக்கு கொண்டாடணும் இன்னைக்கு வீட்டுல செய்யறதாரு. யார் செய்யறது? சரி, உங்களோட பிள்ளைகள் வெளிநாட்டுல இருந்து வந்தவ எல்லாரும் சேர்ந்த இங்க நிக்கிறார்கள், வெளிநாட்டுல நிக்கிறார்கள், எல்லாரும் சேர்ந்து செய்யணும். அப்படியோ? சரி, சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? நல்ல சந்தோஷம் என்ன? இதை விட என்ன சந்தோஷம் வேணும் என்ன? சரி, இன்றைக்கு ஆனந்தராஜா அவங்களுக்கு பிறந்த நாள் நடக்குதாம். 80வது பிறந்த நாளாம். ஆனா இந்த தருணத்துல நாங்கள் அவரை நேர வந்து விஷ் பண்ண முடியாம போச்சுது என்று சொல்லி யாரோ ரொம்ப கவலைப்பட்டு உங்களுக்காக கொஞ்சம் பரிசுகள் எங்கள் மூலமா அனுப்பி இருக்கணும். லவ் சர்ப்ரைஸ் மூலமா. யாரு டெலிபோன் பண்ணினது? அது நான் தான் வாரேன்னு போன் பண்ணினேன். சரி, ஆனா உங்களுக்கு யாரோ வர முடியாத யாரோ ஒருத்தங்க எங்கள்கிட்ட கொடுத்து கொஞ்சம் பரிசுகள் கொடுக்கட்டாம்னு சொல்லி இருக்கணும். சரியா? சரி, உங்களுக்கு பிறந்த நாள் உங்களை ரொம்ப பிடிச்சாக்கலாம் தாங்க. பாப்பமா என்ன பரிசு இருக்குன்னு சொல்லி முதல் பரிசு ஒன்று கொடுப்போம். வெறும் கையோட கதைக்காம. சரி, முதலாவது ஆரோக்கியமான பரிசுகளை கொடுப்போம். சரி, அப்பாக்கு இன்றைக்கு ஆனந்தராஜா ஐயாவுக்கு பிறந்த நாள். இந்த பழங்களையும் இந்த மாப்பேணிகள் எல்லாம் கொண்டே கொடுங்கோ. அவர் வடிவா குடிக்கட்டுக்கும் இதெல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும் என்று சொல்லி வாழ்த்து சொல்லி அனுப்பி இருக்கணும். சரி, யாரா இருக்கு? பேரப்பிள்ளை ஜாஸ்தி. அது நாங்க வந்து கேட்ட கையோட நிறைய பேர் நிக்கணும். இங்க டக்கண்ட பேரப்பிள்ளை ஜாஸ்தி என்றிய இங்க தான் இருக்கிற நான் என் தண்டை பேரை சொல்ல இல்லையா? ஏன் அந்த ஜாஸ்தி என்ற பேர் வந்ததுடனும் அவதான் உந்த வேலை செய்வா. சரி, வேற ஒருத்தர் வேற செய்யக்கூடியாக்கள் முழு பேரும் நிக்கிறபடியா இங்க வராத ஆற ஒரு ஆளை மட்டும் சொல்றீங்க. அவ மட்டுமோ வேற இல்ல? ஜசி மட்டுமோ வேற இல்ல? ஓ, ஆறா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். சரி, தாய் இங்க வந்துட்டாங்க. நிக்கிறாவோ தாய்? சும்மா கேட்டு பாருங்க, உங்களோட மகளை அனுப்பினு கேட்டு பாருங்க. இல்லையே, அவங்களும் இல்ல. அவ இருந்திருந்தா தண்டை பரிசு அனுப்புறேன்டா தண்டை அம்மாட்ட கொடுத்து உங்களுக்கு கொடுத்து விட்டுருப்பாங்க. பாத்தீங்களா? ஆரண்டான்னு இருக்கட்டுக்கும் ஆற்ற பரிசண்டாலும் சந்தோஷம் உங்களுக்கு. அப்படியோ? யார் அனுப்பினு தெரியாது, தெரியாமலே சந்தோஷமா தான் கிடக்கு. தெரிஞ்சா இன்னும் சந்தோஷமா இருக்கும் என்ன? சரி, இன்னொரு பரிசு இருக்குது உங்களுக்காக கொடுப்போமோ? சரி, பாருங்க என்ன இருக்குதுன்னு சொல்லி பிரிச்சு காட்டுங்க நீங்க. சரி, அப்படி திரும்ப பாப்போம், வீடியோக்கு தெரியும். சரி, உங்களுக்காக 2 வெள்ளை கலர் சாரம் தானா கட்டுறவரா? அப்ப 2 வெள்ளை கலர் சாரம் கொடுங்கோ, ஷர்ட் கொடுங்கோ என்று சொல்லி ஆசையா அனுப்பி வச்சிருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் உங்களை பற்றி நல்லா தெரிஞ்ச ஆக்கள் தான் அனுப்பி இருக்கிறாங்க. இந்த விஷயமெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கேன்னு. சரி சரி, இன்னும் கொஞ்சம் பரிசு இருக்குது கொடுப்போமோ? சரி, ஜோடியா இருத்தி விட்டுருக்குறாங்க. அவருக்கும் பரிசு கொடுக்கத்தானே வேணுமே. உங்களோட பாதி ஆளுக்கு என்ன கொடுப்போமா? அவருக்கும் பரிசு உங்களுக்கு வார சாட்டுல அவருக்கும் கொஞ்சம் பரிசு வந்திருக்கு. கொடுப்போமே. சரி, என்ன இருக்குன்னு பாருங்க உங்களுக்காக. சரி, என்ன என்ன பட்டிக் சட்டையை பார்த்தோன்னு ஜசிதான் என்று விடுது.
என்று சொன்னோம். இது வேற யாரோ அப்பா அவருக்கு சரம் கொடுத்தபடியா உங்களுக்கு சோட்டி உடுப்ப கொடுத்தாங்களோ தெரியாதே. வேறு ஒருத்தரும் இல்லையோ வழியில வராம இங்க வந்து நிக்கிறாக்களை தவிர. அப்ப நிறைய பேர் இருக்கீங்கன்னா நீங்க ஜாசிய முடிக்கிறதா குயிக்கா? சரி, இப்ப நாங்க உங்களுக்கு இந்த பரிசு அனுப்பினாக்கள். அப்பா சொல்லுங்க, ஃபைனலா சொல்லுங்க யாருன்னு சொல்லி கடைசி முடிவு. யார் அனுப்பினது? பிள்ளையா சொன்னா ஒன்றும் செய்யலாது. கவலைப்பட போயினோம். என்ன இப்படி சொன்னோன்னா வாயில இருந்து வார்த்தையே வேற இல்லை. சத்தியாவாயிராது சசிதானா? சரி, ஆனா இங்க சத்யா வீடியோ பார்த்தா ஏன் என்ன சொல்லலன்னு குழம்ப போகுதா? கதைச்சிட்டா? சரி சரி, இது அவன் செய்ய மாட்டேனுமோ இவன் செய்ய மாட்டோமோ கடைசியா குடும்ப பிரச்சனை ஆகாம நாங்க முடிப்போம். என்ன யார் தந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு 2 பேருக்கும் பெரிய ஒரு வாழ்த்து மடல் அடிச்சு கொடுக்கணுமாம்னு சொல்லி தங்கட கையாலே கவிதை எல்லாம் எழுதி அதை வாசிச்சுத்தான் கொடுக்க வேணுமாம். தனக்கு கவிதையே எழுத தெரியாதுன்றாலும் நான் கவிதை எழுதி அனுப்பணும். ஏனெண்டா 80வது பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லணுமாம். நேர வந்து வாழ்த்தாட்டிக்கும் தன் வாழ்த்தாவது உங்களுக்கு கையில கிடைக்கணுமென்று அனுப்பியிருக்கணும். பாப்போமோ, வாசிப்போமோ? இவ்வளவு நேரம் நான் ஒளிச்சு வச்சிருந்ததை வந்து இப்ப நான் மறைக்க வேண்டி கிடைக்கின்ற சுத்தி வந்தாக்களால நான் தள்ளி நின்று சொல்றேன். இனிய 80வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தாத்தா. சரியோ? தாத்தா அம்மம்மாவுக்கு வீட்டின் வாசலில் நிலையான நிழல் போல, வாழ்வின் பாதையில் வழிகாட்டும் ஒளி போல தாத்தா அம்மம்மா எங்கள் மனதின் மருந்து, அவர்களின் அன்பே எங்கள் ஆனந்த செல்வம். தாத்தாவின் வார்த்தைகள் அனுபவத்தின் பொக்கிஷம், அம்மம்மாவின் பாசம் பசுமையான தாய்மரம், அவர்கள் ஆசிகள் எங்கள் வாழ்வின் காவல், அவர்கள் சிரிப்பு எங்கள் வீட்டின் கீதம், குழந்தையாய் அழுத எங்களை தூக்கி அணைத்த கரங்கள், காலையில் சிரித்த முகம் காட்டி நாளை தொடங்க வைத்தவர்கள், உலகம் எதையும் கற்றுக் கொடுக்காமல் இருந்தால் கூட அன்பும் பொறுமையும் கற்றுக் கொடுத்த நீங்கள், காலம் மாறினாலும் மாறாத அன்பு, உலகம் ஓடினாலும் உடனிருக்கும் துணை, கதைகள் சொல்லி கனவு காட்டும் கண்கள், காதல் கற்றுக் கொடுக்கும் கரங்கள், தாத்தா அம்மம்மா இல்லாத வீடு ஓரிடமில்லா பாலைவனம், அவர்கள் உள்ள வீடு தெய்வம் குடியிருக்கும் கோயில், எங்கள் வாழ்க்கை முழுவதும் நன்றி செலுத்தும் நெஞ்சம் தாத்தா அம்மம்மாவின் நிழலில் என்றும் வளரட்டும். இனிய 80வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தாத்தா. உங்கள் அன்பும் ஆசீர்வாதமும் எங்கள் வாழ்வின் வழிகாட்டி. நீங்கள் இருவரும் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமாக சந்தோஷமாக எப்பொழுதும் எங்களுடன் இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். யார் சொன்னது? ஜசி சொன்னது. அப்படித்தாங்க, ஜசி மட்டும். ஜசி என்ற பேரே இதுல இல்ல. உண்மையா என்ன செய்ய போறீங்க 2 பேரும்? ஜசி என்ற பேரே உண்மைக்கும் இல்ல. நான் உண்மையத்தான் சொல்றேன். என்னது? ஜாசியும் சத்தியசீலனும். சத்தியசீலன் நிக்கிறாரோ? அவர் பிரான்ஸ்ல. சரி, இப்ப பாப்போமோ நாங்கள். எங்களுக்கு பின்னால கேமரா விட்டு பார்த்த மாதிரி கிடைக்கும். சரி, உங்களுக்காக பாருங்க அப்படியே உங்க வாழ்த்து படத்தை. சத்தியசீலன் குடும்பம் நாங்க சொல்லி போட்டு உங்களுக்காக. உங்களுக்கு தெரியுமோ? நிக்கிறாங்களுக்கு ஒரு ஆளுக்கு தெரியும், தங்களோட தங்கச்சிக்கு தெரியும் அம்மா நிக்கிறான்னு சொல்லி உங்களோட கையால இந்த வாழ்த்தை கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க. வந்து 2 பேரும் சேர்ந்து அவங்களுக்கு கொடுத்துருங்க. அம்மாவை அனுப்பி விட்டுட்டு சரி, இனி நீங்க சைட்டு கெடுங்க. உங்களோட கையால அவைக்கு கிடைக்க வேணும்ன்றதுக்காக கொடுத்தாச்சு. நீங்க சைட்ல சரி. சந்தோஷமோ?
நாங்க வரும் மட்டுக்கும் கோல் அடிச்சபடியே ஜாஸ்தி எனக்கு சரியான எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, என்ன அங்கே நடக்க போகுது, நான் என்ன நடக்குதுன்றதை பார்க்கணும், பார்க்கலுமா இதெல்லாம் கேட்டு கேட்டு ஆசையாக தாத்தாவிலையும் அம்மம்மாவிலையும் அவ்வளோ உயிராக இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு ஒரே கோல், இந்த கவிதை எப்படி எழுதுறது அப்படி எழுதுறதுன்னு சொல்லி இப்படி படம் போடுங்கோ, தாத்தாண்ட படத்தை பெருசாக போடுங்க எல்லாம் சொல்லி சொல்லி பார்த்து பார்த்து செஞ்சுருக்கிறேன். ஆளுண்ட அந்த ஆதங்கம் என்ன தெரியுமா, இவை எல்லாரும் இங்கே நிற்கணும், தான் நேர வந்து தாத்தாண்ட 80வது பிறந்த நாளில் உங்களுக்கு கை கொடுத்து விஷ் பண்ண இயலாமல் போச்சாமன்ட்டு கவலையாக இருக்கா, மிஸ் பண்ணுறாவா, விளங்குதா நான் சொல்கிறதெல்லாம்? சரி, என்ன சொல்ல போகிறீங்க? சத்தியசீலன் குடும்பத்துக்கு ஒட்டுமொத்தமாகவும் ஸ்பெஷலாக இதெல்லாம் தந்த கைப்பட கவிதை எழுதி உங்களுக்கு கொடுத்த உங்களோட பேரப்பிள்ளை ஜசிக்கும் என்ன சொல்ல போகிறீங்க? என்ன பேர்? சத்யா. என்ன என்ன உங்களோட மகளின் பேர்? ஜசிந்தா. ஜசிந்தா. சரி, சத்யாவா? இந்த கிஃப்ட் அனுப்பின சத்யசீலன் குடும்பம் அன்னைக்குள்ள எல்லாரும் சேர்ந்து குடும்பம் இருக்கிறாங்க. சரி சரி, அதுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று வந்துட்டு தானே. அம்மாக்கே உண்மையா தெரியாதான், அவருக்கு தெரியும், அவ அந்த சர்ப்ரைஸை மெயின்டைன் பண்ணி இருக்கிறான்னு சொல்லாம கொள்ளாம. சரி, சொன்னது தெரியும். சரி, சந்தோஷமா. என்ன சொல்ல போறீங்க இந்த சத்தியசீலன் குடும்பத்தாரு? இந்த பேத்தி வந்த சந்தோஷம். தந்த சார்பா பார்த்து கொள்றாள், தான் செய்ய வேண்டியதெல்லாம் பார்க்கறாள். அப்படியோ அடிச்சு விடுட்டா, சொல்லுங்க. என்ன சொல்ல போறீங்க? உங்களோட மனசுல இருக்கிறத சொல்லிடுங்க, பாவம் கேட்டு சந்தோஷப்படுவாங்க. ஹலோ, என்ன சத்யா? சத்யா எங்க புள்ள? வீட்டையா? நீங்கள் ஜாதிந்தா சரி, நீங்க ஆறுதலா கதைச்சு கொள்ளுங்க அவங்களோட. இப்ப நாங்க சத்தியசீலன் குடும்பத்தார் சார்பாக உங்களுக்கு ஒரு பிறந்த நாள் பாட்டு படிச்சு விஷ் பண்ணி போட்டு நாங்க வழிகிட போறோம். சரியா? சரி. Happy birthday to you, happy birthday to you, happy birthday dear Tata, happy birthday to you, happy birthday. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்க எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் சத்தியசீலன் குடும்பம் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு 80 மட்டுமில்லை 90 100 சொல்லி உங்களோட பிறந்த நாட்கள் அழகா நீண்டு செல்லணும்னு கடவுளை பிரார்த்தனை செஞ்சோன்னு போயிட்டு வா. சரியோ? அறிவியல் தானே என்னாச்சு 100வது பிறந்த நாளுக்கு பெரிய என்னன்னு சொல்றது, பெரிய ஒரு ஃபங்க்ஷனா அங்க மூத்த விநாயகர் கோயிலடியில சத்தம் கேட்குற மாதிரி பெரிய விழா எடுக்கணும். சரியோ? நான் அங்க இருந்து வருவேன். ஓகேயா? சரி, சந்தோஷமா இருங்க, எப்பவும் ஆரோக்கியமா இருங்க. சரியா? நன்றி. சரி, இப்பதான் அந்த டெஸ்ட் உடைய போது எல்லாரும் சத்யா சத்யான்னு நினைச்சுனீங்க. இந்த கிஃப்ட் அனுப்பினது ஜாசி, சத்தியசீலன் குடும்பத்தார் பேர்ல ஜாசி தான் அனுப்பியிருக்கா. சரியா? மூத்தவர் 2வது, எல்லாம் ஒரே குடும்பம் தானே, அதால 2 பேராவுமே இருக்கட்டுமாமன்னு சொல்லி இப்ப அடுத்து சொன்னவா. நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கட்டும். நான் இப்ப இதுல உங்களோட எல்லாரோடையும் போட்டோக்கு நிக்கிறாவா. சரியா? தானும் நிக்கிறேன், நான் மிஸ் பண்ணல ஃபங்க்ஷன் என்று சொல்லி இருக்கிறா. சரியா? சரி, வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு போயிட்டு வரோம். நன்றி.